நெக்ஸ்ட் ஜென் நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் ஜெயக்குமார். நேயர்களே, மக்களுக்கு பலதரப்பட்ட கேள்விகள். எப்பொழுதும் நல்ல விஷயம் நடக்கும், செல்வ கடாட்சம் எப்போ, கஷ்டங்கள் எனக்கு முட்டி ஏன் நடக்குது, என் கஷ்டத்தை கடல் எழுதி வச்சா கடலே பத்தாதுங்க, அந்தளவுக்கு கஷ்டம் இருக்கே ஏன், உறவுகள் வகையில், சொந்த பந்தங்கள் வகையில், கல்வி ரீதியாக, வேலை செய்யும் இடத்துல புது தொழில் தொடங்கலாமா வேண்டாமான்னு என்ற ஒரு சிந்தனை இருந்துகிட்டு இருக்குது. வேலை போயிருமோன்னு பல பேர்த்துக்கு. சார், ஒரு சில இடம் வீடு சொத்து வாங்கியிருக்கோம், அது தற்காத்துக்க முடியுமா, கடன் என்ற ஒரு மிகப்பெரிய நோய் வாட்டி வதைக்குதே, அதை பற்றி என்ன, இதை விட முக்கியமாக உறவுகள் எப்படிங்க இருக்கும், ஏன்னா கணவன் மனைவி இருக்கின்ற உறவுகள் எப்படி, புதுசாக திருமணமாகிறவங்களுக்கு அது ஒரு ஸ்டேஜ். ஐவிஎஃப் சென்டரை அணுகியிருக்கிற பல பேர்த்துக்கு இந்த மாதம் ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும். இந்த மாதம் தாங்க உலகில் பல மாற்றங்கள் நடக்கும். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். முதல்ல ஆடி வெள்ளி, ஆடி செவ்வாய்க்கிழமை ஒரு இதாக இருக்கும். ஆடி 18 வேற வருது. அப்போ அதில் என்ன நடக்குதுன்னா, ஆடி 18 தாலிக்கயிறு, வாழ்க்கையில் வளர்ச்சி பெறுங்க பண்ணலாம். கிரகணம் வருதுங்க, 2 கிரகம், சூரிய கிரகம், சந்திர கிரகம். அப்போ இதை மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸாக்க வாய்ப்பண்ண அதையும் பேசிடுவோம். சரி, இதில் ஆடி அமாவாசை திதி கொடுத்து விதியை மாற்றும் வல்லமை படைத்தது. திருமண பந்தங்கள் பார்த்திங்கன்னா, இந்த காலகட்டத்தில் வரலட்சுமி நோம்பி வேறு இறுதியாக வருது. அதில் ஒரு நல்ல விஷயங்கள் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் இந்த வருடம் நமக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்கிறது தான் முக்கியம். அப்போ ரொம்ப நாளாக ஏங்கிட்டு இருந்த விஷயத்தை பார்த்துருவோம். இதில் நிறைய பேர்த்துக்கு ஒரு கேள்வி இருக்குது. நம்ம நடந்துருமா, சாதிச்சிருவோமா, சறுக்க விட்டுருவோமா. வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு நிறைய பேர், இடம் வீடு சொத்தை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். வேலை தக்க வைக்கிறதுலே பல பேர் போராடிட்டுருக்காங்க. நோய் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தையும் பார்ப்போம். ஆக மொத்தம் இந்த மாதத்தில் பல மாறுதல் ஏற்பட போது உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜெயிக்கக்கூடிய காலகட்டம் வந்தாச்சுங்க. நிச்சயமாக கண்ணும் கருத்துமாக பாருங்கள். ஒரு சில விஷயங்கள், தெரியாத விஷயங்களையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நிச்சயமாக அந்த விஷயத்துக்கு உண்டான பதிலும் கமெண்ட்லேயும் கொடுக்குறேன், அடுத்த வீடியோ கொடுத்துட்ருக்கோம். முதல்ல வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மீனராசி அன்பர்கள், படாத பாடு பட்டாச்சு. இப்போ கேட்கின்ற கேள்வி என்ன, கண்ணீரை மறைச்சி வாழ்ந்துட்டுருக்கோம், சிரிப்புகள் எப்போ வரும், சந்தோஷம் குதூகலம் என்ன, தொட்டதெல்லாம் தொடங்கும் காலகட்டம் என்ன, இந்த ஆகஸ்ட் மாதத்தில் மாறுதல் உண்டா, இதை தாங்க கேள்வியாக இருக்குது. கேள்விகள் எல்லாம் நிசமாக மாறுகிற காலகட்டம். அதற்கு முதல்ல உங்கள் ராசியில் இருக்கிற சனி வக்ரம் மிகப்பெரிய யோகம், குரு பலம் இன்னும் சேர்க்கிறது. தவறவிட்ட வாய்ப்புகள் அனைத்தும் பிடிக்கின்ற காலகட்டம் வந்தாச்சு, அதை பார்ப்போம். முதல்ல மீனம் அப்படின்னாலே பார்த்திங்கன்னா அறிவாளி ராசி. எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குதுன்னு யோசிக்கும். தெரியலன்னா அதை பற்றி டீட்டெயில் கேதர் பண்ணுற ராசிங்க. ஓ அப்படிங்களான்னு மாற்று கருத்து எதாக இருந்தால் கூட நல்ல கருத்தை அக்செப்ட் பண்ணிக்கும். குழந்தைகள் பாசம் அதிகம், குடும்பத்துக்காக ஏங்கி இது பண்ணுறது, குடும்பங்கள் சொந்தங்கள் அது நல்ல விஷயம் எதாக இருந்தாலும் தேடி தேடி போய் கற்றுக்கிற ராசி. அவ்வளோ சிறப்பு ராசிங்க. கடின உழைப்பாளி, வாழ்வில் எப்போதும் ஜெயிக்க வாய்ப்பு உண்டு அந்த ராசி தான். இதை பற்றி பேசுவோம். முதல்ல இந்த ஆகஸ்ட் மாதத்தில் முதல்ல என்னென்னா, செவ்வாய் என்ற கிரகம் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல பயணிக்குது. 2/7 நாளில் தவறவிட்ட வாய்ப்புகளை பிடிக்கலாம். குறிப்பாக பொருளாதார ரீதியாக கொடுத்து ஏமாந்த, இடம் ரீதியாக ஏமாறப்பட்ட, இடம் வீடு சொத்து பணம் சம்மந்தப்பட்டதில் உங்களுக்கு ஒரு சின்ன வர வேண்டிய பணங்கள் வரும், தவறவிட்ட வாய்ப்புகளை பிடிக்கக்கூடியது. ராசி ரீதியாக உங்களுக்கு இந்த ராசிக்கு போன சில மாதங்கள் 4 மாதத்தில் மிகப்பெரிய ஒரு பொருளாதாரம் வந்திருக்கும். கண்ணுக்கு முன்னாடி தெரிஞ்சு கைவிட்டு போச்சு. ஒரு சிலருக்கு பணத்தை கொடுத்தோம், எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஒரு சில அவமானத்தை படாதப்பட்டோம், வீட்டுக்கு வராதிங்க நேரடியாக தாங்க சொல்லலை, ஆனால் அது மாதிரி பேச்சுவார்த்தை வந்துருச்சுங்க. இதெல்லாம் அனுபவிச்சாச்சு. ஆனால் இப்போ உங்களை அவங்களே வாங்கன்னு சொன்னால் எப்படி இருக்கும், பணம் கிடைக்க வழி பிறந்தால் எப்படி இருக்கும். அப்போ ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு பொருளாதார உயர்வு உண்டு, குடும்பம் கௌரவம் ஏற்படுகிற உண்டு. இந்த ராசிக்கு கையிருப்பு பணம் வந்து இந்த வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், வீடு பராமரிப்பு செலவு சம்மந்தப்பட்டது ஒன்று ரைட்டாக வருது. வீடு சம்மந்த அடிப்படை தேவைகள், ஒரு சிலர் ஃபர்னிச்சராக வாங்குவீங்க, டிவி சம்மந்தப்பட்டது பாருங்க, இல்லை வீட்டு வேலைகள், இல்லை ஒரு காரு சர்வீஸ் விடுறது, காரில் கொஞ்சம் மிகப்பெரிய சர்வீஸ் பெண்டிங் இருக்குது சார், இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு விரயத்தை பாருங்கள். ஏன்னா பணம் வந்து இந்த சின்னதாக பண்ணிக்கங்க, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ராசி எப்போவுமே ஒன்று கவனமாக இருக்கணும். வண்டி வாகனம் டாக்குமெண்ட்டு இது, அதாவது கார் வாங்குறீங்களா, செகண்ட் ஹேண்ட் ஒருத்தர் வாங்குறீங்கன்னா அதில் ஃபைன் இருக்கான்னு செக் பண்ணிட்டு தான் பணத்தை கொடுக்கணும். நம்பர் 1. 2வது, பட்டா மாறுதல் மாறுதல் வந்துருச்சா, இதெல்லாம் இந்த டாக்குமெண்ட் விஷயத்தில் கவனம் கவனம் கவனம். இப்போ இந்த குழந்தை ரீதியாக இந்த ராசிக்கு இப்போ தாங்க குழந்தைக்கு ஒன்று பண்ணணும், குழந்தை நல்லா படிக்க வைக்கணும், அதுக்காக சம்பாதிக்கணுங்கிறது குழந்தை இருக்கிறவங்க இதோட போராட்டம். குழந்தையே நினச்சிட்டு இருக்காங்க. இதே இது பார்த்திங்கன்னா, குழந்தை இல்லாதவங்க, சார் குழந்தை இருக்குமா, குழந்தை வரமாக இருக்குமா, குழந்தை கிடைக்குமா, ட்ரீட்மெண்ட் வரைக்கும் பண்ணிட்டோம்,
ஐவிஎஃப் வரைக்கும். அதெல்லாம் ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா 2வது ஐவிஎஃப் பண்ணியும் ஃபெயிலியர் ஆனால் எப்படி இருக்கும்? பாவங்க. அதாவது குழந்தை இல்லைன்னு தெரிஞ்ச அதுக்காக ஏங்கி இந்த மாதம் இருக்குமா எதிர்பார்த்து கடைசி இல்லைன்னு சொல்லும்போது அதோட மன வருத்தங்கள் பலது இருந்திருக்கு. இப்போ ஒரு நல்ல காரியம் நடக்கிற மாதிரி இருக்குங்க. சரியான டாக்டர், அந்த பெயர் கொண்ட டாக்டர், என்ன நாள், ஒரு சிலர் நல்ல நாள் சொல்லி இந்த நாளில் போய் டாக்டரை அணுகுங்கம்பா அப்படின்லாம் நடக்கும். ஒரு பெண்மணி வந்திருந்தாங்க, 4 டைம் ஃபெயிலியர். ஜீன் ஒரே மாதிரி கல்யாணம் பண்ணுங்க. அதுலேருந்து அதுக்கப்புறம் சொல்லி ஒரு குறிப்பிட்ட நாள் கொடுத்தேன், இந்த நாளில் போய் பாருங்கண்ணே. அப்போ தான் அவங்களுக்கு புரிஞ்சுது. அது ஒரு பாசிட்டிவ் ஆகி கன்சீவ் ஆகி இப்போ சில மாதங்களாக இருக்காங்க, 6வது மாதமாக இருக்காங்க. அப்போ அந்த மாதிரிலாம் கொடுக்கணும். ரைட், வேலையை பற்றி பேசுவோம். சார், வேலைன்னு வந்துட்டால் வெள்ளைக்காரன் தான் நீங்கள். வேலையில் பட்ட கஷ்டம் போதும், கையிருப்பு பணம் நிற்கிது, கடன் அடையக்கூடிய வாய்ப்பு வருது. ஃபஸ்ட்டு வேலையில் உங்களை கண்காணிக்கிறார்கள். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஏது பண்ணுறீங்க, நீங்கள் செய்கிற வேலையை அப்போ திறம்பட செய்யுங்க. சரியான டாக்குமெண்ட்டை கொடுத்துக்கங்க. இந்த மாதத்தில் ஆகஸ்ட் மாதத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய யோகம் என்னென்னா, வேலை உங்களை விட்டால் யாரும் சிறப்பாக செய்யணும்னு புரிதல் ஏற்படும். மேலதிகாரிகள் உங்களிடம் அதிக பொறுப்புகள் கொடுப்பாங்க, இருந்தாலும் அதன் மூலம் உங்களுக்கு ஆதாயம், பிற்காலத்துக்கு மிகப்பெரிய பெனிஃபிட் இருக்குது. உங்கள் வேலையில் இருக்கிற சீக்கிரட்டை மட்டும் வெளியே கொடுக்கக்கூடாதுங்க. இந்த ராசி அது பண்ணிடும். சரி, இந்தாப்பா என்னோடய சீக்கிரட் இது, இந்தா இப்படி தான், இந்த மாதிரி பேசணும், இந்த மாதிரி தொழில் பண்ணணும், உங்களுக்குன்னு ஒரு யூனிக்னஸ் இருக்கும். இந்த மாதம் ஓப்பனாக உடச்சி சொல்லாதீங்க. ஏன்னா இப்போ நல்லாயிருக்கு. ஜென்மசனி திருப்பி ரிப்பீட் ஆகும்போது திருப்பி உங்களோட பிரச்சனை வரக்கூடாது, அதை பார்த்துக்கங்க. இந்த உறவு பந்தங்களில் திருமணம் வலுப்பெறுகிறது, திருமண பாக்கியங்கள் கிடைக்கிது. நிறைய பேருக்கு திருமணம் இருந்தால் பார்த்துட்டோம், இந்தா முடியுது தள்ளி போயிட்டே போய், சார் எங்களுக்கு மேட்சிங்கான வரனே வராதா அப்படின்னு எங்கள் ஆண் பெண்கள் பல பேர். நாங்கள் இருக்குங்கிறோம், அங்கே இல்லைங்கிறாங்க. சார், பையன் பொண்ணை வச்சுக்கிட்டு படாதபாடு பண்ணிட்டாங்க இந்த ஆண். இப்போ திருமணங்கள் திடீரென சார் திடீர்னு ஒத்து வருது, முதல் பார்த்த வரனாக இருக்குது, இது முடியுமா? இப்போ தான் எல்லோரும் டக்கு டக்கு டக்குன்னு நடக்கிற மாதிரி இருக்கும். இது ஆகஸ்ட்டு மாத இறுதியில் இன்னும் வலுவாக இருக்குது. ஆக திருமண யோகம் உண்டு, பாருங்கள், நல்லபடியாக முடிக்க பாருங்கள். இதில் வரலட்சுமி நோம்பு வழிபாடு பண்ண சொல்லுவோம். ஆடி வெள்ளி, ஆடி செவ்வாய்க்கிழமை பண்ணும்போது வழிபாடு ஆண் பெண் பண்ணும்போது திருமண பாக்கியங்கள் நல்லாயிருக்கு. முன்னோர்கள் திதி கொடுக்கணுங்க. ஏன்னா ஆல்ரெடி சனி இருக்குது, முன்னோர்கள் திதி கொடுக்க வேண்டியது பெண்டிங் இருந்தாலும் பாருங்கள். ஒரு ஜாதகத்தில் யாருக்கு அது செவ்வாய் ராகு, செவ்வாய் கேது, சுக்கரன் ராகு, சுக்கரன் கேது இருந்தால், கிரகணம் வருது, அமாவாசை ஒட்டி தான் கிரகணம் வருது, அன்னைக்கு சிவக்கோயில்கள் இல்லை சர்ப கோயிலுக்கு சென்று ஒரு டைம் அர்ச்சனை மட்டும் அது நட சாத்திரத்துக்கு முன்னாடியோ இல்லை நட சாத்திரம் திறந்ததுக்கோ முன்ன பின்ன ஒரு நாள் போயிட்டு வந்துடுங்க. மாத்திரு தோஷம், பித்திரு தோஷம், இந்த மாதிரி எதாக இருந்தாலும் விலகும். எந்த ஒரு தீட்டு, எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் விலகக்கூடிய காலகட்டம் உண்டு. ஆக மொத்தம் இறைவன் வழிபாடு ரொம்ப சிறந்தாக இருக்கும். சார், பிஸ்னஸ் சூப்பராக பண்ணலாம், பிஸ்னஸை கடின உழைப்பு பண்ணுங்கள். நீங்கள் இப்போ விதைக்கிற ஒவ்வொன்றுக்கும் அறுவடை பண்ணுற காலகட்டம் உண்டு. ஆனால் 1 இயர் ஆகும். இப்போ ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற்றம் கண் கூட தெரியுது. முதலோட பரவாயில்லைங்க, கொஞ்சம் டெவலப்மெண்ட் ஆகுது அப்படின்னு ஃபீல் ஆவீங்க. நல்ல காலம் பிறந்திருக்கு பாருங்கள். மாணவர்கள் நிறைய பேர் வெளிநாடு படிக்கிறது, வெளிமாநிலம் படிக்கிறது, உடல் உபாதை ரீதியாக இருந்தவங்களுக்கு மாறுதல் ஏற்படுகிறது. நிறைய பேர் ஹெல்த் இஷ்யூஸ் அது இதுன்னு நினச்சாச்சு. ஒன்று மட்டும் பார்த்துக்கோங்க, பிளட் லெவல், பிளட்டில் இருக்கிற கண்டென்ட்டு என்னென்ன எல்லாமே கொஞ்சம் பார்த்துக்கங்க. வயதானவங்க மட்டும் இதயத்தையும் பார்த்துக்கணும். ப்ரெஷர் மட்டும் வரக்கூடாத ராசி இந்த ராசி. இப்போ அது மட்டும் பார்த்துக்கோங்க. சில வேறு கேள்விகள் சந்தேகம் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள். நெக்ஸ்ட் ஜென் நேயர்களே, இப்போது ஃபுல்லும் பார்த்துருக்கோம். இதில் நிறைய டவுட்டுகள் இருக்கும், நிச்சயமாக கமெண்ட் பண்ணுங்கள், பதில் கொடுக்கப்படும். இப்போ பார்த்தது பார்த்திங்கன்னா கோச்சார ரீதியாக கோச்சார கிரகங்கள் செய்கின்ற ஜாலங்கள் பற்றி பார்த்தோம். அப்போ இதுவே நிறைய ஒரு 30-35% வேலை செய்ய ஆரம்பிச்சது. தாண்டி இல்லை சார், எங்களுக்கு இன்னும் பார்க்கணும், ஜாதக ரீதியாக ஃபுல் டீட்டெயிலாக பார்த்து எனக்குன்னு இறைக்கணும் தெய்வம் யார், காலம் எப்போ வரும், இந்த டேட்டு புள்ளி விவரத்தோடு பார்க்கணும், ஜாதக ரீதியாக அணுங்க. ஸ்க்ரீனில் தெரியுது எங்களுக்கு தொடர்பு கொண்டு பாருங்கள். நிச்சயமாக ஜாதக ரீதியாக பார்த்து நல்ல குடும்பம், நல்ல வாழ்க்கை, பொருளாதார ரீதியாக சிறப்பாக வாழ்க, லக்கி என்னென்ன, ராசி எண்கள் அப்படின்னு தெளிவாக கொடுத்துருவோம். மிகப்பெரிய வளர்ச்சி அடைய வாழ்த்துக்கள் பண்ணிடலாம். அப்போ உங்களுக்கு இறைவன் துணை நிற்பான், அதற்கு வழிவகுக்க ஜோதிடம் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். இன்னொரு விஷயம், நான் ஒரு புக் ஒன்று பப்ளிஷ் பண்ணியிருக்கேன், மாடர்ன் பேட்ஸ் எக்ஸ்ப்ளோரிங் வேதிக் அஸ்ட்ராலஜி ஃபார் டுடே. இந்த புக் பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கல் கைடுங்க. இன்றைய காலகட்டத்தில் தந்தப்போல் அனைவருக்கும் ஜோதிடம், அனைவரும் சிறப்பாக இருக்கணும்னு எழுதப்பட்டது. வளர்ச்சியை கொண்டு வரக்கூடிய அமைப்புகள் வந்திருக்கு. இந்த புக்கை வாங்கி படித்தா நீங்களே உங்களுக்கு ஜாதகம் பார்த்துக்கிற மாதிரி விடிவு காலம் ஏற்பட்டுரும். இந்த புக்கை படித்து நீங்கள் பல பேர்த்துக்கு கிரகங்கள், கிரக சூட்சமங்கள், ராசி தத்துவங்கள் அப்படி அருமையாக இருக்குது. இதை பயன்படுங்க. இதை தாண்டி உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும், கான்டாக்ட் பண்ணுங்கள். வேறு கேள்விகள் சந்தேகம் கமெண்ட் பண்ணுங்கள். இறைவன் உங்களுக்கு துணை நிற்கட்டும். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.